ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சென்னாங்குண்ணி போட்டு எப்படி சுரைக்காய் கூட்டு எப்படி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு வானல் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது கடுகு போடுங்க. கடுகு போட்டது நல்லா பொரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா போட்டு வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அது கூடயே பூண்டு ஒரு 10 பல் உரிச்சு வச்சுருக்கேன். 2 கீரை போட்டுட்டு அது நீங்கள் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி பழம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழம் தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வரணும். இந்த சமயத்தில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போடும்போது தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வரும். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு சுரைக்காய் எடுத்து தோலை உரித்து உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி பொடியாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் தக்காளி வதங்கி வர ஸ்டேஜில் இந்த க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை போட்டுக்கலாம். சுரைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்னாங்கண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 2-3 டைம் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கொள்ளையா சுரக்காய் அது கூட இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வர சமயத்தில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கலாம். நான் 2.5 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை மணம் போனோன்னு மிளகாத்தூள் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பாயில் ஆக விடுங்க. இதை வச்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். சாதத்து கூட டிஃபன் கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்.